அங்க போன டக்ளஸ் தேவானந்த் தான் நல்லவர் ஆக்கப்பட்டார். தலைவரோடையே நின்று சண்டை பிடிச்ச அந்த நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு கதை அங்க விழுந்துட்டுது. என்னுடைய தேசிய தலைவனுக்கு இணையா நீங்க டக்ளஸ் தேவானந்தா கொண்டு வச்சால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊற்று தமிழன் எடுத்துக்கொள்ள மாட்டான். அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கலாம், மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கலாம். ஆனால் தேசிய தலைவரோட ஒப்புற அளவுக்கு நீங்கள் டக்ளஸ் தேவானந்தா கொண்டு வந்தீங்கன்றால் நீங்க ஒப்புற ஆளை மக்கள் நிராகரிப்பினோம். அங்க பிரச்சனை வந்துச்சா. அதுக்கு பிறகும் அர்ஜுனா ராமநாதன் போய் சொன்னார், என்ன கோல் பண்ணி அவரோட வீட்டுக்கு பிளாட்டுக்கு வர சொல்லி சொன்னவர். இதுகள் எல்லாம் வந்து போய் நீங்க திருப்பி வந்து என்ன சொன்னீங்க, டக்ளஸ துரோகின்னு சொன்னீங்க. அப்படி என்ன ஐயா, மாநகர சபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அர்ஜுனா ராமநாதன் போட்டிக்கிட்டா உங்களுக்கு ஏற்றும்படி முற்றுமுழுதாக சைபர் பூஜ்யம் தான் ஓட்டு. அப்படித்தான் தோறு போவேன். அவர் தோக்குறாரோ இல்லையோ, மாகாண சபை தேர்தல் அவருடைய கைக்கு போகாத அளவுக்கு என்னுடைய செயற்பாடுகள் இருக்கு. 100% நான் அடிச்சு சொல்றேன். நீங்கள் எவ்வளவு பெரிய அரசியல் வித்தகராக இருந்தாலும், உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய அரசியல் சாணக்கியனா இருந்தாலும், மாகாண சபை தமிழ் தேசியத்தினுடைய கையில விழும். இதுக்கு நான் உத்தரவாதம் தாரன். என்னுடைய மக்களை நம்பி நான் இந்த உத்தரவாதம் தாரன். தமிழ் தேசியம் வட மாகாணத்துல தலை விரிச்சாடும். உங்களால அதை அடக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் சரி. டாக்டர் ஐயா மைந்தன் டாக்டர் அது உண்மைதான். இந்த எலெக்ஷன் எஸ்பி இதே இருக்கா கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. உண்மையா நான் கணித்ததின்படி இந்த எலெக்ஷனின் படி நான் ஒரு அரசியல் சாணக்கியனோ சாணகமோ ஒன்றுமே இல்லை. நான் ஒரு நத்தி, ஒரு பொதுமகன். உங்கள்ட இதுகளை கேட்டு இதுகளுக்குலாம் உள்வாங்கப்பட்ட நான் கணேச ஐயா மைந்தன் இப்படியான 1-2 பேர்த்த பேச்சுகளை கேட்டு உள்வாங்கப்பட்டேன். உங்களோட பேச்சின் கவர்ச்சி தான் மைந்தன் நான் இதுக்குள்ள நிக்கிறேன். சரியோ? இல்ல என்ன பொறுத்த மட்டும் இல்ல, ஒற்று கதை எங்கேயோ நான் கேள்விப்பட்டேனா, அது போன் கோல்களுக்குள்ளால கேள்விப்பட்டனானா இல்ல இந்த தளத்துல கேள்விப்பட்டனானா அவ்வளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வயது போய்கொண்டிருக்கு. இந்த இப்ப நாங்கள் ஃபேஸ் பண்ண எலெக்ஷன் அர்ச்சுனா உள்ளுக்கு கேட்கதான் இந்த கேள்விப்பட்டாங்க. ரேர் வேட்பாளரா போயினம் என்று கலை கேட்கதான் இந்த டிஸ்கஷன்ல இது வந்தது. அர்ச்சுனா, சுபாஷ், ஸ்ரீதரன் 3 பேரையும் ஒரு குடைக்குள்ள கொண்டு சரிதானே, மற்ற எல்லாரையும் லோஜியக்கா கிருஷ்ண இந்த பிரகாஷ் இப்படியானாக்களை புதாக்களையும் போட்டு கம்பெயின்ல இறங்கி இருந்தவன் சொன்னா எம்பிபிக்கு ஒன்று ஊடி போயிருக்கும் போது இல்லையா? உண்மையா ஒரு திறமான கட்சியை நாங்க வளர்த்திருப்போம். சரி, சொன்னா இந்த வேட்பாளரைய ஒன்றிணைச்சு போக முடியாத அர்ச்சுனா ராமநாதன், இந்த பழுத்த அரசியல்வாதி அல்லது அனுபவம் வாய்ந்த சுபாஷ் அனுசரிச்சு போவாரா, பயணிப்பாரா? அதான் நீரே என்ன கேட்ட நீர் சுபாஷ் என்ன நிலைமை என்று நான் சொன்ன ஜெனுவின் லோயல் டு அங்க பெரியாக்களுக்கு அவங்கள்ட கட்சியில இருக்கிறவைக்கு நான் காய்ச்சி நாங்கள் 2 பேரும் சரி. என்னன்னு சொன்னாப்பு இதுல 3 பேரும் நான் சொன்ன அந்த 3 பேரும் செட்ட வீடு என்றாலும் மாலை எனக்குத்தான், கல்யாண வீடு என்றாலும் மாலை எனக்கு அந்த அஜெண்டால விடுறாக்கம். இவன் 3 பேரையும் கீழே கொண்டுறையில ஒரு குடைக்கு கீழே. இப்ப கணேசையா சொல்ற மாதிரி இந்த 3 பேரும் ஒரு குடைக்குள்ள வந்தா வடக்கு கிழக்குல மேபி எனக்கு கிழக்க பற்றி தெரியாது, அங்காளி பக்கத்து அரசியல்வாதிகளை பற்றி எனக்கு நோக்கமன். இந்த தேசியம்ன்றது ஒரு குடைக்குள்ள வெறும் மக்கள் அள்ளி போடுவிடும். வீட்டுல இருக்கிற அந்த 2.5 லட்சம் மக்கள் இருக்கணும் இல்லோ, அவை வெளிக்கிட்டு வந்து உங்களுக்கு ஓட் போடுவிடும். இந்த ஓட் போடாமல் இருக்கிற கிரௌட் இருக்கல்லோ, அவை போடுவிடும். நீங்கள் தேசியத்துக்கும் மதிப்பு கொடுக்குறீங்க, உங்களோட இனத்தின் விடிவுக்கு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச நீங்கள் என்றால் இந்த 3 பேரும் ஒன்று சேரவா பாரத தேர்தல். அல்லாட்டி இது பிரிச்சு தான் படம் டிவைட் அண்ட் ரூல். ஐயா எந்த 3 பேர் சேரணும் ஐயா? ஸ்ரீதரன், சுபாஷ், ராமநாதன், அர்ச்சுனா. இதை விட நான் இன்னொரு 2-3 பேரை தருவேன். உங்க என்ன சொன்னா இந்த 3 பேர்ல இந்த கட்சியை முதலாவது உடைக்கிற ஆள் யாரா இருக்கும்? நான் சொல்ல மாட்டேன். இல்ல கிரீன்லாந்து நான் இதுல ஒன்றே மொழிக்கிறது என்னுடைய பழக்கம் இல்லை. நான் இதுல சொல்றேன்,
ராமநாதன் அர்ஜுனாவை இதுக்குள்ள கொண்டு வர கடைசி வரைக்கும் நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் ஒரு கட்டமைப்பு தமிழ் தேசியத்துக்கான கட்டமைப்பு வரைக்குள்ள ஒரு சுயநலம் சார்ந்த அந்த செயற்பாடுகளால் அந்த கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆளை நான் கடைசி வரைக்கும் இந்த கட்டமைப்புல கொண்டு வர மாட்டேன். பாருங்க, நீங்கள் இருந்து நான் இல்லை, நான் தனி ஒருமைப்பட சொல்ல இல்லை. இப்போ இந்த சொல்லுவாங்க பைத்தியம் கத்தி கொண்டு காண்டு. இந்த மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி, சைக்கிள், மாம்பழம், இந்த சங்கு, இந்த நாளில் இருக்கிற திறமையான வேட்பாளர்களை ஒன்று சேர்த்து தமிழர்களுடைய தேசியத்தை, இதே தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் உருவாக்கின தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற மாதிரி ஒரு பலமான கட்டமைப்பை நாங்கள் கொண்டு இறக்கி இந்த 4 கட்சிகளை நீங்கள் ஒரு தலைமைக்குள்ள இறங்கி நில்லுங்கோ. நான் சொல்றேன், எந்த கொம்பனாலையும் அதை உடைக்க முடியாது. நீங்கள் இதுல கிட்டத்தட்ட 620 பேர் நிக்கிறீங்க, விளங்குதா? இதுல இந்த மக்கள் இந்த 600 பேர்கிட்ட நாங்க ஓட்டிங்க விடுவோம். இந்த 4 கட்சிகளும் மீண்டும் ஒரு கொள்கையின் கீழே ஒரு தலைமையின் கீழே அணிவகுத்து நின்றால் அந்த கூட்டமைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேசிய தலைவரும் அந்த தேசியத்துக்குமான அந்த உணர்வோடு நீங்கள் வாக்களிப்பீங்களா இல்லையா? வாக்களிக்கிறவ எஸ்ன்னு சொல்லு, வேண்டாம் இந்த கூட்டமைப்பு வேண்டான்றோம் நோன்னு சொல்லு. தான் வருதுங்க. அப்ப தேசியம் செத்து விட இல்லை. டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி ஆனா இப்ப மைந்தன் இங்க வட்டுக்கோட்டை தொகுதியை பாருங்களேன், கடன்லமே மக்கள் நொந்து போயிருக்கிறான். ஏன்னு சொன்னா மக்கள் நம்பி வாக்களிச்சவ சுபாஷுக்கு. சரி, ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்தது? ஏன் சுபாஷ் பார்லிமெண்ட்டுக்கு போக இல்லை? சரியோ, இதே நேரத்துல இந்த கட்சியோட அர்ப்பணிப்போட வேலை செய்த கன பேர் இன்னும் இந்த பழைய காலத்துல பழைய ஆக்களோட பயணிச்சவ, தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவ, கண்ணகாலம் பழைய கட்டமைப்புகளோட வேலை செய்தவ இப்ப இதே கட்சியோட பயணிச்சு கொண்டிருக்கிறான். அவையின் 2 பிள்ளைகள் பயணிச்சு கொண்டிருக்கிறான். அவையில் ஒருத்தருக்கும் சான்ஸ் கொடுக்கல எலெக்ஷன்ல கேட்கறதுக்கு. எல்லாரையும் அமர்த்தி போட்டு சுபாஷ் நான் இதுல ஒரு கருத்தை மக்களோட சேர்ந்து பயணிச்சவன் ரீதியில நான் ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புறேன். மக்களுடைய இப்ப எதிர்பார்ப்பு இருக்குது, தனக்கு யார் உதவி செய்யறேன், தனக்கு தான் எப்படி வாழ்க்கை வாழலாம், யார் எங்களுக்கு உதவி செய்கிறேன், எங்களுக்கு இதை முன்னேற்றி கொண்டு போறேன், அவைக்கு நாங்கள் வாக்கு போடும் ஒழிய தேசியத்தை நினைக்கிற அளவுக்கோ எது செய்கிற அளவுக்கு மக்கள் இப்ப இல்லை ஐயா. மக்களோட நிலை இப்ப அப்படித்தான் இருக்குது. ஓமக்கா, நான் இப்ப உண்மையா அதுதான் இந்த மேக்லோஸ் ரூல்னு சொல்றது. அது வந்து ரெண்டால் கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும். அது வந்து என்னென்றால் மக்களுடைய வெறுப்பினுடைய நிலைப்பாடு தான் அது. இன்னைக்கு தமிழ தேசிய தலைவர் அவர்கள் உருவாக்கின கூட்டமைப்பு அதே கொள்கையோடும் அதே இலட்சியத்தோடும் இன்று வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சு ஒரு கட்டமைப்பா இயங்கி இருந்திருந்தால் இந்த இந்த சுயேட்சை குழுக்களுக்கோ இல்லாட்டிக்கு சிங்கள கட்சிகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ இந்த வடமாகாண வடக்கு கிழக்குல வர்ற வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும், அங்க வர்றதுக்கே பயம் இருந்திருக்கும். அவங்க தாங்க வர்றதுக்கு என்ன செஞ்சாங்க, கடந்த 15 வருஷமா ஒவ்வொன்றா உடைச்சாங்க, ஒவ்வொன்றா சிதைச்சாங்க, ஒவ்வொன்றா வெளியில இழுத்தாங்க. இதுல பெரிய பங்கு, உண்மையிலே நான் உடைச்சே பேசுறேன், இதுல பெரிய பங்கு புலம்பெயர் தேசத்துல இருக்கிற தங்களை விடுதலை புலிகள் என்று சொல்லிக் கொள்கிற இந்த கட்டமைப்புகளுக்கும் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முதலாவது உடைவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய உடைவுக்கு பிரதான காரணம் வந்து புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு. இவர்கள்லாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தேசியத்தை நாங்கள் ஏதோ செய்யணும், நீங்க வெளியில வாங்கோ, நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அந்த மனிதனை உடைத்து வெளியில கொண்டு போனவன். அவைகளுக்கு பிறகு தமிழரசு கட்சிக்குள்ள உடைவு வந்துச்சுது, அதுக்குள்ளேயும் புலம்பெயர் தேசத்தினுடைய பின்னணி இருக்குது, விளங்குதா? இவைகள் எல்லாரும் சேர்த்து உடைச்சதை நாங்கள் திருப்பி ஒட்டுவோம். இந்த மக்கள் நினைச்சால், நான் நம்புற இந்த தமிழர் தாயகத்துல வாழுகிற மக்கள் நினைச்சால் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. இவர்களுக்கு இந்த பாடத்தை இந்த மக்களால கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் இதே மக்களால திருப்பி தேசியத்தை உண்டாக்கி காட்ட முடியும். நீங்க தேசியத்தை மக்கள் உண்டாக்கி காட்டணும்டா இந்த தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேணும், நீங்க விட்ட பிள்ளைகளை உணர்ந்து கொள்ள வேணும்.
கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில நீங்கள் ஒவ்வொருவரும் நான் தான் எம்பி ஆகணும், நான் தான் மினிஸ்டர் ஆகணும் என்ற நிலையை விட்டு என்னுடைய மக்கள், என்னுடைய தேசம், என்னுடைய இனம், என்னுடைய தாயகம் என்று நீங்கள் உண்டா வந்து நில்லுங்கோ. இந்த மக்கள் உங்களுக்கு ஒருத்தனுக்கும் போட் விடாது, உங்களை தவிர ஒருத்தருக்கும் போட் விடாது. அவ்வளவு ஒரு புரட்சியை நாங்கள் ஏற்படுத்தலாம். எத்தனை ஆயிரம் பேர் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியும். நீங்க இப்படி சில்லறையா உடைஞ்சு 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 குழுக்களா போய்கொண்டிருந்தீங்க என்றால் லோஜி சொல்ற மாதிரி எவனாச்சும் வந்துட்டு போகட்டுக்கும், நாங்க நல்லா வாழ்ந்தா சரி என்ற நில மக்களுக்குள்ள வந்துடும். எங்களுக்கு வெளிநாட்டு மக்கள் இருக்க மாட்டோம் ஐயா. காசு கேட்டா நாங்கள் அழுது காசு கேட்போம். மக்களே மக்களே என்ன மக்கள் காசு எறியணும், மக்களே என்ன மக்கள் சேட்டு ஓன் எரிப்பினோம், மக்களே என்ன மக்கள் கேக்கு வெட்டிவினோம். எதான் எங்கட அரசியல். நாங்க 2 கூத்து காமெடிக்கு பேசி விட்டா நீங்க ஓட்டு போடுவீங்க. உதானே அரசியல். சும்மா தமிழ் போராட்டம் நடக்க கொண்டு வாங்க. அடிச்சு அரசியல் செய்யாதீங்க பிளீஸ். அப்படித்தான் செய்யணும் நீ அரசியல். எங்களுக்கு என்ன நாங்க ஏன் பாருது எங்கட பாட்டு பையன் போகணும், பட்டியல் போகணும், குடும்பாட்சியா கொண்டு போகணும். அதன் மேல எனக்கு பிடிச்சவர்களா கொண்டு முன்னுக்கு தரணும். எஸ் வாழ்க இது இந்த வழக்கை, இது என்ற இடக்கை வாழ்க மக்களே மக்களே மக்களே. எந்த அரசியலாளங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அதை விட்டு போட்டு தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன புள்ள கேக்குது. இப்ப எங்களுக்கு படித்த கஞ்சாவும் போதையும் சரக்கும் கொடுத்தீங்கன்னா ரைட். சிலாவி வேடி மற்ற மக்கள் வெளிநாட்டு தானே மக்கள் இருக்கணும். காசு கேட்டா மக்கள் காசு கொடுத்துட்டு போயிடும். அவர் எம்பி ஆயிட்டாரோ, அவரை கழுவி ஊத்திட்டாங்க. ஓ மக்களுக்கு மட்டுமா என்ன இல்ல? நாங்க யூடியூப் நாங்கள் வருவோம். மக்களே மக்களே மக்களை காசு கொடுங்க, மக்களே காசு கொடுங்க. வெளிநாட்டு மக்கள் இருக்க மட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர் சொர்க்கம் தான் எங்களுக்கு. வெளிநாட்டு மக்கள் அப்படியே இருக்கணும். இன்னொரு 10 வருஷத்துக்கு ஒரு தொய்வு வரலாம். 10 வருஷத்துக்கு இருந்து கூவாங்க. ஓ மற்ற எங்களை மாதிரி நாட்கள் இப்படி ஒன்றுண்டா உருவாக்கி விடுறானே. மக்களே போடுங்க. மக்கள் தங்கட கஷ்டப்பட்டு கோயிட்டு போட நாங்கள் அங்க பட்டி அடிச்சு வந்து நந்தி போகலாம். வெண்டா பிறகு நானும் வழக்கையும் தான் கேட்க பட்டுவோம். மற்றவங்களெல்லாம் கூப்பிட மாட்டோம். ஜனநாயகம், தார்மீக உரிமை, இதுதான் மனித நேயம், இதுதான் மக்கள் மாண்பு. அப்படிதான் இருக்கும். இன்னொரு கருத்தை நான் சொல்லட்டும். எங்கண்ட ஃபெயிலியருக்கும் இன்னொரு மெயின் ரீசன் வந்து நாங்க பிளைண்ட்லி சில பேரை நாங்கள் ஆதரிச்சுனாங்க. சரிதான், பிள்ளையும் சரியும் கதைக்கிறதுக்கு கருத்து சுதந்திரத்தை நாங்க விட வேணும். அப்ப நமக்கு இது பிடிக்காது நான் சொல்றது சரியோ. நாங்கள் ஆதரிச்சா அது கடைசி மட்டும் அதோட கடைசி காலை மட்டும் இழுத்துக்கொண்டு நிற்போம்ன்றது உண்மை. சரிதானே. ஆனால் இந்த கற்பாடுகள் வந்து கருத்து சொல்றதை நான் எதிர்க்கிறேன். ஆனா உண்மையா ஜெனுவின் கருத்துக்களை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் அந்த சம்பந்தப்பட்டவரே அந்த கருத்துக்களை கேட்டு திருந்தி கொள்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க மறைச்சு போட்டோமோன்னு நான் யோசிக்கிறேன். யார் சொல்றது சொல்லுங்க. அது மக்களோட கருத்தை விழுங்க. அதை விட நீங்க ஏற்றுக்கொள்ளாத இல்ல நான் ஐயா இனி வந்து எந்த கட்சி வந்தாலும் ஆதரவு கொடுக்க மாட்டேன். எல்லாரும் நாங்கள் இனி புது கட்சியை பற்றி விடும் பொண்டை பார்த்து நான் நீர் அங்க ஃபோரக்ஸோ இது துவங்கிட்டு சரியோ. எனக்கு டைம் இருக்கு இல்லை, நான் உங்களுக்கு வரையில பாக்குறது அதுகளை விடுங்க. இல்ல நான் சொல்றேன் எங்கள்ட ஃபெயிலியருக்கான ரீசன் என்னன்னு. இப்ப லோஜியக்கா பிளவுறான்டா நாங்க லோஜியக்காவை ஆதரிக்கிறோம், பிரகாசனையே ஆதரிக்கிறோம். அவங்க நல்லது மட்டும் கலைக்கிறவனை தான் நாங்கள் விடுறோம். ஏனென்றா இது ஆதரவு தளம்னு நாங்கள் ரீசன் அதுதான் ஐயா இப்ப விட்டுட்டோம் ஐயா. இந்தியில இருந்து நேற்றில இருந்து விட்டுட்டோம். இங்க வாங்க மயூரனும் சொல்லி இருந்தது இன்டர்வியூல இதே கருத்து. ஐயா வாங்க. ஐயோ இனி ஒண்ணும் வேண்டாம், இதை பக்கப் பண்ணி இதை போஸ்ட்மார்ட்டம் செய்தோம்னு சொன்னா அடுத்த எலெக்ஷனும் வந்து போடும். சரிதான், கொண்டாடுவோம். போன பஸ் செல்வன் அடுத்த மாநகர சேவையை கொண்டாடுவோம். அதுக்கு சேவல் நிக்கிறாரு. சேவல்கார் சமைச்சனீங்களே நேற்று. ஐயோ இந்த தளத்தால் இறங்கினோன்னு நான் அப்படியே போனும் ஸ்பீக்கர்ல விட்டுட்டு நான் அப்படியே லை டவுன் பண்ணான். விடியத்தான் ஒழும்பினேன் நான். நல்ல காலம் உண்மையா செல்வம். சாரி அப்ப மேனேஜர் கோல்டு நேற்று எல்லாம் வேல்யூ டென்ஷன்ல நின்றனா
சில நேரம் நல்ல டென்ஷன்ல இருக்கேக்க பகுதிகள் வந்து இரிட்டேட் பண்ணும். போனை வந்து பக்கத்துல வச்சு போட்டு குளித்தாலும் மூடிட்டேன். முடிய ஒழும்புறன் போன் கொதிக்குது. கொஞ்ச நேரம் படுத்திருந்தாண்டா, இன்னொரு 2 வருஷம் மந்தியாவும் படுத்திருந்தாண்டா, குளிட்டு மெரிஞ்சு போனும் மெரிஞ்சு எல்லாம் படிச்சுதான். சரி, அதுல விடுங்க. ஆனால் இல்ல, நான் செல்வம் மன்னிச்சு கொள்ளுங்க, அப்படியே நான் காய்ச்சிருந்தேன். சரியான போலதானே செஞ்சவர். இப்ப என்னது நீங்க எப்படி செய்யலாம்? நீங்க கட்சி மட்டும் எங்களுக்கு சாப்பாடு பண்ணி தரணும். நீங்கள் நேற்று எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்த நைட் தான் வர பொருள் எங்களை கூப்பிட்டு சந்திச்சு கழிச்சு சாப்பாடு வாங்கி தந்த திருப்பியும் பிள்ளைன்றோம். இல்ல இல்ல எஸ்பியோ செல்வம், ஏன் நான் நேற்று அதை அரேஞ்ச் பண்ணான்னு சொல்லுமா, இவா வெரி டயர்ட், இவா டிராவல் பண்ணணும் கொழும்பு. இல்ல இல்ல, அதுக்காக இல்ல. இவ சொன்னவா கொழும்பு போட்டு வந்து இன்னொரு நாளே தரும். எனக்கு தெரியும் ராத்திரியோட உங்க எல்லாம் எனக்கு மின்னல் துவங்கிட்டு இல்லோ. 10 நாள் 5 நாளைக்கு முந்தையே மின்னல் துவங்கி விட்டது. ராத்திரி இடிமுழக்கம் மழைதான் பெய்ய போதுன்னு தெரியும். அதுக்கு முதல் டீமா நாங்கள் வேலை செய்த நாங்கள் கமௌன் எல்லாரும் இந்த தளத்தால மீட் பண்ண, தளத்துல மீட் பண்ண மட்டும்தான். தளத்தால மீட் பண்ணி இந்த எலெக்ஷனுக்கு கிரவுண்ட்ல வேலை செய்த எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டோம், தண்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க் பண்ணினோம். நல்ல உறவுகளை இந்த தளம் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கண்டம். சரி, மூவ் ஆன். இவ்வளவுதான் எங்களுக்கா பையா. உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் இல்லாத கிரௌடப்பா, இல்லாம அட்ரஸ் போன் நம்பர் தர மாட்டீங்க, அட்ரஸ் தர மாட்டீங்க. என்ன நீங்கள் சும்மா வாங்க. நீங்கள் இதுல ஓட்டு வேடா போன் நம்பர். இப்ப இல்ல, எனக்கு வேண்டாம். காய் ஓட்டுட்டு திருப்பி காய் ஓட்டா பதில் சொல்றீங்க. இல்ல உலகில் என்னென்ன நான் இந்த மெசேஜ்கள் இதுகள் பார்க்குற வேலை குறைவா. எத்தனையோ பேர் கேட்கிறேன், ஐயா கதைக்கலாமோ, போன் நம்பர் தாரிகளோ கொள்றீங்களோ உண்டு. கடைசி மட்டும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. சரி, ஏன்னா அந்த போன் நம்பரை கொடுத்தா என்ன இது வந்து வேலியை தட்டுது, என்ன கேட்டை தட்டுது, பிரச்சனை. ஐயா, நான் லோஜியக்காவோட குயிக்கா கதைக்கட்டுமா? வேற இடத்துல நிக்கிறேன். லோஜியக்கா, சொல்லுங்க. ஆமா, நான் உங்களோட முதல்ல ஒருக்கா கதைச்சிருக்கிறேன் ஒரு பள்ளிக்கூட பிள்ளைன்ற சம்பந்தமே. அப்புறம் நீங்க பிஸி இதுல எலெக்ஷன்ல பிஸி என்றபடியே அதை பற்றி கதைக்கல. ஆனா நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் வேலை இடத்துல நிக்கிறேன். சில வேலை தரங்கள் வந்தா திருப்பி கதைக்கிறேன்னா சொல்லுங்கவா? சரி, ஞாபகம் இருக்கு. நீங்க அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம் பிடிக்கிற பிள்ளை என்ன செய்யறேன்னு கேட்டீங்க. ஆமா, ரைட். ஞாபகம் இருக்கு. என்ன தனிப்பட்ட ரீதியில தொடர்பு கொள்றீங்களோ? வணக்கம் வணக்கம். நான் இன்னொரு கேள்வி குணம். கிரீன்லாந்து ஐயா, நீங்கள் உங்களோட சேவைக்கு நன்றி. உங்களை போலே ஏன் இந்த மற்ற இந்த டீமில் உள்ளவர்கள் இந்த முகத்துக்கு வந்து கதைக்கவில்லை? தங்களுடைய காரியங்கள், அங்கே நடக்கிற காரியங்கள், இப்பொழுது கன காரியங்களை லோஜியக்கா அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் இது இப்படியான காரியங்களை, இப்படியான தடைகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் இந்த தளத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இப்பொழுதுதான் நீங்கள் அநேகமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாப்பா, என்னன்னு சொன்னா நான் அதை சொல்லி இருந்தேன்டா, இப்ப கிடைச்ச ஒரு ஓட்டும் போயிடும், ஒரு சீட்டும் போய் சேர்ந்திருக்கும். நீங்கள் இந்த தளத்தை பயன்படுத்துறீங்க. நீங்கள் அநேகமான காரியங்களை, உங்களோட பிரச்சனைகள் அதுகளில் சொல்றீங்க. நீங்கள் உங்களோட வாகனங்கள் அதுகள் இதெல்லாம் கணக்க உதவிகள் செய்து கொண்டிருப்பீர்கள். அதே மாதிரி இவர்களும் ஒரு நாளைக்கு ஒருக்காவது அல்லது 2 நாளைக்கு ஒருக்காவது வந்து காரியங்கள் செய்திருக்கிறார். கொடுக்கப்பட்டது நான் முதல் வந்தவங்க இல்லையா? கடைசி நேரத்துல வந்த ஒழிய இதுக்கு முதல் நாங்கள் தேர்ற வேலையில வரவில்லை. மாறி கேக்குறீங்களா? முதல்ல இருந்து லோஜிக்கா இருந்து இந்த தளத்தால அனுப்போம், இந்த தளத்துல ஒவ்வொரு நாளும் வந்து கதைக்கு எல்லாம் செஞ்சவர். லோஜிக்காவை சொல்லல, மற்ற இவரோட சேர்ந்த மற்றவர்கள் பிரகாசனேன் லோஜிக்கா இதுல இருந்து போனோம். மற்றவை அதான் நம்ம எனக்கு தெரியல, அவையோட எனக்கு கண்டாக்டும் இல்லை. இல்ல, அவை எல்லாரும் இந்த தளத்துக்கு கூட பயணிச்சிருந்துச்சு சொன்னா இந்த ஒன்றை நாங்க 2 ஆக்கி இருக்கலாம். 2 வந்து எங்களுக்கு போனஸ் சீட்டையும் கொண்டு வந்திருக்கோம். சரிதான். நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா, இந்த லோஜியக்காவும் பிரகாசனையும் கடைசி மட்டும் இதுல பயணிச்சிருக்கணும். என்னன்னு சொன்னா எல்லாரும் இப்ப சுயநலமா இல்ல செயல்பட்டு இருக்கணும்ன்றது இப்ப விளங்குதான். இல்லையா தலைமையின் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் இல்ல தலைமையுமே இப்ப பாருங்க, இப்ப கேக்கு வெட்டினான்னு சொல்றீங்க.
ஆனால் ஒரு தரையும் இன்வைட் பண்ணேன் அதப்பா சாவச்சேரி மக்கள் பிரியப்பட்டுச்சுன்னா திடீரென்னா அதுக்கு தானங்க கத்தரிக்காய் வாங்க போய் சொன்னவன் பாருங்க இது எங்களுக்கு இருந்தாப்ல நாங்கள் இந்த நீங்க அழைச்சிட்டு விடுங்க ஐயா சண்டைக்கு போன இடத்துல மக்கள் கேட்கப்படி போட்டோம் ஐயா நீங்க என்னப்பா ஓகே லோஜிக்கா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலைன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணினா நீங்கள் அது உங்களுக்கு ஃபெயில்டு வருது. அதே நேரம் நான் உங்களோட மெசஞ்சருக்குள்ளாலையும் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், ரிங் பண்ணினான் ஒன்றும் இல்லை. மைண்டல் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, இந்த தொலைபேசியில கண்டார்கள். அப்ப நீங்க என்ன கதைங்க ஓகே. அப்ப நான் இதால என்ன நீங்கள் இது பார்க்க மாட்டீங்களோ மெசேஜோ டிக்டாக்குள்ள உங்களை நான் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி கிடைக்கலன்னு சொன்னா நீங்க மைந்தனோட கேட்டீங்கன்னா நம்பர் கிடைக்கும். ஓகே ஓகே. மற்றது லோஜியக்கா ஆக்கள் வந்தா கொஞ்சம் ஓகே. மற்றது லோஜியக்கா நீங்க இதுல கொஞ்சம் கவலையா தெரிவிச்ச நீங்கள் என்னன்னு சொன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல அர்ச்சனா வந்து வாரன் பாருங்க. சாரி அக்கா லோஜிக்கா அவ வர முந்தி நான் ஒரு பாயிண்ட சொல்றேன். அவ கஸ்டமரோட நிக்கிற அவளோட நீங்கள் இப்ப மக்கள்கிட்ட போய் நிக்கிறீங்க. நான் உங்களோட கதைச்சதுல நீங்கள் எங்கள்ட கான்வர்சேஷன்ல நான் அறிஞ்சு கொண்டேன். நான் நேற்றும் அதுக்கு முதலும் கன பொம்பளைகள் கன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினோம். பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் அவையால் ஃபேஸ் பண்ணினோம். நீங்கள் எம்பியா இருந்தா இதுகள் எல்லாத்துக்கும் ஓவர்நைட்டா முட்டுக்கட்டை போட்டிருப்பீர்கள். ஆனா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா நீங்கள் எடுத்த இதுகளை இன்னும் கரியோன் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, மொழித்திறன் இருக்குது, 3 மொழியும் படிவா கதைப்பீங்கள். எனக்கும் ஒரு கோயில் வளர்த்தி விடும் சரியோ? கண்டினியூ பண்ணணுமாக்கா? சரி, ஒரு சரியான வழிமுறையில நீங்க உங்களோட சேவையை கண்டினியூ பண்ணணும். நான் முதலே சொன்னேன்னா நீங்கள் ஏற்கனவே சமூக சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எம்பி பதவி என்றது ஒரு அங்கீகாரமே தவிர ஒரு சமூக சேவருக்கு எம்பி பதவி தேவை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியா? நீங்கள் இந்த வேட்புமனு இதன்றோன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க அந்த அன்னதானங்கள் அதுகள்ல இன்வால்வ் பண்ண இங்க இந்த தீவு பகுதியில அன்னதானங்கள் அதில் செய்த நீங்கள் அதில் அந்த கதைக்கு நான் சொன்னேன். சரி, நீங்க ஏற்கனவே துவங்கிட்டீங்க. எம்பி பதவி என்றது ஒரு அங்கீகாரம். சரி, ஆனா கூடுதலா நீங்கள் பாப்பீங்க சமூக சேவர் கனவேர் இருக்கணும். இந்த எம்பி பதவியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். செய்ய மாட்டாரோ அவரை நான் கதைக்கவே இல்லை. அப்போ அவர் தண்ட போர்டுல போய்கொண்டிருக்கிறார். அவர் எம்பி பட்டத்தோட அவர் நாளைக்கு மக்களுக்கு எல்லாம் அந்த மீனவ மக்களுக்கு எல்லாம் போட்டு எல்லாம் முடித்தார். இல்ல இல்ல என்ன சொல்லுமா, எம்பி என்றது மணியாட்டின மாடு, சமூக சேவர் நோமல் மாடு. அவர் ஒரு சமூக சேவர். அவர் மக்களுடைய மருத்துவ புரட்சியை கொண்டு வந்து மக்களுடைய நெஞ்சங்கள் ஆள ஊடுருவி தொட்ட ஒருவர் ஐயா. அவர் இன்னைக்கு மக்களால் லட்சக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படுகிற ஒருவர். அவர் நினைச்சாருன்னா நாளைக்கு வடமானத்தையே மாத்தி காட்டுவார். அவங்க மன்னர் மாவட்டத்துல போயிட்டு இருக்கிறார், வவுனியாவுக்கு போயிருக்கிறார், சாவச்சேரிக்கு போயிருக்கிறார், யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கிறார். போயிருக்கிறார். அவர் எம்பி பதவி இல்லாமையே மக்களுக்காக இரவு பகலாக அல்லும் பகலமா வேலை செய்த ஒருவர். எதிர்பாரம் 5 வருடங்களுக்குள்ள அவர் குடும்ப ஆசையில் அந்த துளைச்சு போட்டு தன்னந்தனியா நின்று வடக்கு வயதுல கூட புரட்சி வரணுவாங்க. 22 தமிழ் எம்பிகளை செய்து முடிக்கப்படுற சாதனையா ஒத்த மனிதன் செய்வார் இல்லோடுவார். அவர் சீங்க குட்டியவர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் செய்வார் மைந்தண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, கட்டாயம் அவர் செய்வார். அது ஓகே. லோஜிக்கா நீங்க பாருங்க. நீங்க லோஜிக்கால நான் கதைக்கிறேன். லோஜிக்கா நீங்க கவலைப்பட்ட நீங்களக்கா ஏன் அவர் உங்களை ஆதரிக்கல, பிறகு உங்களோட நம்பருக்கு போட வேண்டாம் என்று சொன்னாண்டு அதுக்கு ஒரு நான் சின்ன விளக்கம் உண்டு. கிரீலாண்ட் ஐயா நீங்களும் நிக்கிறீங்க, நான் தாரணக்கா. என்னன்னு சொன்னா இங்க நடந்த தளத்துல நடந்த சில பிரச்சனைகளாலதான் அடுத்த நாள் அவர் அப்படி சொல்லி இருந்தவர். ஈவன் அந்த தளத்துல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முதல் நாளும் அதுக்கு முதல் நாளும் இந்த தளத்துல அவருக்குரிய ஆதரவு ஒரு வித்தியாசமான முறையில தான் இருந்தது. அப்ப அதால அவர் கோபம் அடைஞ்சுதான் அந்த பிரச்சனை நடந்தது. அதற்கு பிறகுதான் நீங்கள் நாங்கள் புல செய்து அர்ஜுனா சரி இல்ல
இல்ல மைந்தன் ப்ளீஸ் எந்த அந்த என்னன்னு சொல்றேன் நான் இதுல வந்து பார்த்து கொண்டு வந்ததை வச்சுதான் உங்களுக்கு சொல்றேனாக்கா அது மைந்தனான கருத்து அப்படியா இருக்கலாம் இது என்னுடைய கருத்துக்கா சரியோ தியானி 1 minute இதுல வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து கதைச்சவர் தானே கதைச்சது வந்து முதல்ல என்னத்துக்கு அவர் கதைச்சவர்ன்றது உங்களுக்கு தெரியுமோ அவர் வந்து என்னன்னு சொன்னா இந்த தளத்துல தானக்கா சொல்லப்பட்டது 3ஆம் நம்பருக்கு போட வேண்டாம் சரி ஒரு தாங்கள தளத்தால அனுப்பப்பட்ட 5க்கும் 7க்கும் போடுங்கன்னு சொல்லி இங்க கதைக்கப்பட்டது இல்ல சொல்லல இத வந்து எல்லாரும் சொல்லுவீங்க கீழே கேளுங்க ஜஸ்ட் நோட் போடுவீங்க இல்ல இந்த கேள்வி அக்கா நீங்க கதைக்காதீங்க மைந்தண்ணா இந்த கேள்வி அக்கா நீங்க கேளுங்க லோஜி அக்கா இந்த கேள்வி உண்மையா இல்லையா ஒரு சமயம் அக்கா ஒரு சமயம் நீங்க மக்களுக்கு உண்மையா இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சா இதுல கேளுங்க இப்படி கதைக்கப்பட்டது போட வேண்டாம்னு சொல்லிடுறேன் ஆனா சும்மா ஒரு நிமிஷம் போடுங்க என்ன கதைக்க விடுங்க நான் என்ன சொல்லிங்களா நீங்க வந்து இப்படி சொல்லுங்க நான் என்ன சொல்லிங்க நீங்க வந்து உனக்கு கதைக்க தெரியுமா இப்படி கதைப்பீங்க நீங்க வந்து என்ன என்ன கதைக்கிறீங்க நீங்க தமிழிச்சியா என்ன நீங்க தமிழிச்சியா என்ன ஒரு அரசியலுக்கு மக்களுக்கு வழிகாட்ட வந்து நீங்கள் உங்களோட வாயில இருந்து இப்படியாக்கா நீங்க சொல்லுங்க சிறிதரன் அப்படி காய்ச்சிக்கிறாரா சுமந்திரன் எப்படி காய்ச்சிருக்கிறா செல்வராசா கயந்து அப்படி காய்ச்சிருக்கா நான் என்ன எங்கேயாவது கயந்து உங்க பொண்ணு அப்படி காய்ச்சிருக்கிறா டக்ளஸ் சவன் தான் நான் காய்ச்சிருக்கா அப்படி காய்ச்சிருக்கா செல்வம் மணிக்கலான் சார் ஸ்ரீமன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்க எப்படி காய்ச்சிருக்கணுமா நாய் இப்படி 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 காய்ச்சிருக்கா அதுக்கு காய்ச்சிருக்கா என்ன வந்து 3ஆம் நம்பருக்கு வாக்கு போடணும்னு சொன்னதுக்கா இப்படிலாம் காய்ப்பீங்களா என்ன இவர உங்களுக்கு அரசியல் தலைவரா என்ன கொண்டாடுங்க யார் வேணாம் பிள்ளைகளை திருத்தப்படாங்க முதல் பிள்ளைகளை திருத்தப்படாங்க முதல் சும்மா நடக்கிற பிள்ளை ஒன்றும் விட மாட்டேன் சரிங்க எப்படி நாங்கள் உடைக்கிறோம் இது உடைச்சு பேசுறோம் தவறு செய்யல நாங்கள் உங்களை ஆதரிச்சினாங்க எவ்வளவு குத்துக்கற மடிக்க மக்கள் எங்களை பேசினோம் என்ன சைத்துக்கு போய்க்கலாம் ஓமன் சொன்னீங்கள் அங்களை போய்க்கலாம் ஓமன் சொன்னீங்கள் அதே போல இப்ப இந்த தேர்தல சரி உங்களோட கட்சியினுடைய வேட்பாளர்களை நீங்க வேலை செய்ய விட்டீங்களா என்ன அவர் வந்து கதைக்கிறதுக்கு நாங்கள் விட்டேன் என்ன 3ஆம் நம்பருக்கு ஓட்டு போல நான் என்ன வந்து பேசுகிறேன் என்ன அப்ப இவர் இன்னும் 5 வருஷம் இருக்குதானே பார்க்கத்தானே போறீங்க இன்னைக்கு நாளைக்கு என்ன பார்க்கத்தானே போறீங்க அரசியலுக்கு இடம் கொடுக்காதீங்கப்பா அவர் செய்த வேலை சரி நாங்களாம் என்ன நாங்க தவறாச்சு நாங்கள் என்ன இதுல வந்து 5-7க்கு வாக்கு போடுவோம்னு சொல்லப்பட்டது உண்மை 3க்கு வாக்கு போட வேண்டாம் என்று சொல்லப்பட இல்லை அப்ப தியானி நீங்கள் பொய்த்தாவல தலைவருக்கு அனுப்பித்தான் தலைவர்கள் வந்து சட்டம் போட்டுருக்க அப்ப உங்கள் மூலம் தான் இந்த பொய்த்தாவல் பரப்பப்பட்டிருக்கிறது இதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்திருந்து அப்படி ஆட்களை பிளான் பண்ணி எல்லாம் அனுப்பி கதைக்க விட்டு தாங்க நல்லவரன் மாதிரி மேல வந்து கதைச்சு ஒண்ணுக்கு மாறி அமைச்சு இப்படியே சொல்லி இப்ப என்ன நடக்குது இப்ப நான் நேற்று சொன்னதானே உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு வந்தா பிறகு பன்னிமேந்தன் எல்லாத்தையும் உடைக்கப்படுறான் ஒன்றுண்டா அப்ப என்ன செய்யணும் இந்த தளம் புல பன்னிமேந்தன் புல இதுதானே இந்த வேலை நீங்க சொல்லுங்க எந்த ஒரு நம்பருக்கும் போட வேண்டாம் என்று இந்த தளத்தில் அறிவிக்கப்பட இல்லை சொல்லி இருக்கு கிரீன்லாண்ட் ஐயா பாருங்க ஐயா இப்ப இது வந்து மற்றது ஃபாஸ்டா கதைக்க சில பிள்ளைகள் கதைக்கப்பட்டிருக்கும் மற்றது ஒரு தளத்தை உழவு கஷ்டப்பட்டு கௌசல்யாவுக்கு வந்து முதல்ல கேள்வி கேட்டது பிள்ளையா நான் இப்ப முடிஞ்சா கௌசல்யா வர சொல்லுங்க நீங்களா பாராளுமன்றம் வர சொல்லுங்க இப்ப கேள்வி இருக்கு வந்து பதில சொல்லுங்க தில்லிருந்தா வரே வாங்க இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி மக்கள் மேல வாங்க அப்ப நான் கேட்கிற 300 சென்னை இருந்தது இப்ப 700 சென்னை இருக்குது வாங்க இப்ப கோபம் கன கேள்வி இருக்கு வாங்க இல்ல சுமந்திரனோட நீங்க நின்று சாப்பிட்டுருக்கா படம் வந்திருக்கா கௌசல்யா அப்ப அது என்னது சுமந்திரனோட நின்று சாப்பிட்ட போட்டோ கௌசல்யா வந்திருக்கா இல்லையா அப்ப அது ஃபேக் படமா போலியானதா உண்மையானதா அந்த போட்டோ அப்ப நீங்க ஆட்சி நிகழ்ச்சிகளுக்கு நீங்க நடக்கிறீங்க சமூக ஊடகங்கள் எப்படி போட்டோ பரவலா இல்லையா சுமந்திரன் நின்றது அது ஃபேக்கான போட்டோ உண்மையான போட்டோவா இதே கேள்வி ஒன்று இங்க தளத்திலும் இது வரைக்கும் நீங்க அது தொடர்பா நீங்க பதிலளிக்காத காரணம் என்ன
காரணம் என்ன? ஃபேக்கண்டா பொய் நீங்க அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் அறிவிக்கல? கிளிநொச்சி மாவட்டத்துல இந்த தேர்தல் இறங்கின தா கிருஷ்ணாவையும் உங்களோட அண்ணாண்ட மகனையும் நீங்க செயல்படாம தடுத்ததுக்கான காரணம் என்ன? அப்ப நீங்கள் சாவச்சேரியில இருந்து இன்று வரைக்கும் தனியா நீங்க உலாவீங்களா ரோட்ல? உங்களுக்கு ஏன் ஒரு அச்சுறுத்தலும் பெரியல பாதுகாப்பு ஒன்றும் பெரியல இது வரைக்கும்? அப்படி இந்த இப்படி இருக்குது. வாங்க பேசுவோம். நான் கண்ண காலியை விட்டு வச்சுக்க முடிஞ்சா வாங்க கேட்போம். நீங்க ஜனாதிபதி இன்னைக்கு கேக்கு வெட்டப்பட்டிருக்குது, வெற்றி கொண்டாடப்பட்டிருக்குது. உங்களோட வேட்பாளரை கூப்பிட்டு ஒன்னு ஒரு கேக்கு வெட்டையில அப்ப இதுக்கு அக்கா உங்களோட கருத்து என்ன? உங்களோட கருத்து என்ன? வெள்ளக்காரன் வந்து அதுல வெட்டிய அந்த காணொலியை பாருங்க. வெள்ளக்காரன் ஒரு சொஞ்சனா இருக்கட்டும் லண்டன்ல பிரதமர் யாரும் சரி வண்டு வரைக்கல உடனே முன்னுரிக்கிற வேட்பாளர் கை குளிக்கும். ஒவ்வொரு தனித்தனியை கை குலுக்கி அவங்களை கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டே போறவங்க. நீங்க என்ன வந்து போட்டு மைக்கு முன்னாடி நிக்கிறீங்க? அவன் முதல் உங்களுக்கு உழைச்ச வேட்பாளருக்கு நீ நன்றி சொல்லி போட்டு தான் பேட்டி கொடுத்துருக்கணும். செய்திகளா என்ன? அந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்க. நின்ற வேட்பாளர் ஓடி பிடிச்சு கட்டி பிடிச்சு கொஞ்சம் உங்களுக்கு பிள்ளைகளை திருத்துங்க. நீங்க சும்மா வந்து தனிமேந்திரன் கூட சேரடிக்க வராங்க. நீங்க இந்த பக்கம் இந்த தளத்துக்கு மேல வந்து கதைக்கவும் வராங்க. நீங்க தலைவன் புலா விட்டா புல. நாங்க சொன்ன ஆரம்பத்தில் சொன்னதானே, முதலாக தேர்தலை கேட்கல சரிதானே. நாங்கள் உங்களோட ஒரு நன்மை நல்லதை மட்டும்தான் காய்ச்சினாங்க. இனி இந்த தளத்துல செண்டு கமக்கலைப்பு ஏன் தேர்தல் இன்னைக்கு எம்பி ஆகி 2 நாள் இன்னைக்கு பக்கத்துல போல நீங்க என்ன செய்ய போறது மக்களை கண்டு? மனிதன் ஆனா ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது இந்த இன்பாக்ஸ்ல. மயூரன் கை கொடுத்ததை நீங்க பெரிய இஷ்யூவா எடுத்த நீங்க சுமந்திரனுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் மூடி எல்லாருமா மறைக்கிறீங்களான்னு அதைத்தானையா கேட்டுக்கணும் ஐயா. நான் தேர்தல் வரைக்கும் நான் கைக்குள்ளான விட்டுறேன். இப்படி தன விஷயம் எனக்கு வந்திருக்குது. எனக்கு சொன்னது சம்பந்தப்பட்டவருடைய காதலன் என்னோட வந்து இந்த குரூப்ல கலைக்கிறதுக்கு நீங்க அனுமதி அளிப்பீங்களான்னு கேட்டார். இப்ப வாங்க நீங்களும் வாங்க, உங்களோட காதலையும் கூப்பிடுறேன், கலைப்பம் வாங்க. நீங்களா துணிஞ்சவராச்சு வாங்க கலைப்ப 2 பேரும் கூப்பிடுவோம். எங்கடையும் பெற கேள்வி பதில் இருக்குது. இது எப்படி நடந்தது, என்ன மாதிரி நடந்தது, எப்படி இதெல்லாம் உருவாக்கப்பட்ட விஷயம் எல்லாம் இருக்கு. வாங்க கலைப்போம். என்ன பன்னிமன் திடீர் அப்படி இல்ல, சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டாம், வாங்க பேசுவோம். நாங்க தனிப்பட்ட வாழ்க்கை கலைக்க வர இல்லை. ஆனா சில விஷயம் கிடைக்கப்பட்டது. அரசியல் காய்ப்போம், வாங்க காய்ப்போம், அரசியல் காய்ப்போம். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டாமன்னு சொல்லித்தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம். அவட்டையும் கேள்வி வைப்பானு வாங்க காப்போம். துணிவிருக்கா உங்களுக்கு வாங்க காப்போம் காய்ப்போம். நான் வண்டி மந்தனி யாருக்குமே வெள்ளி அடிச்சுட்டு போறதுக்கு நான் தெரியல. நான் சிறியண்ணா புள்ள விட்டாலும் புள்ளதான், சுமந்திரன் புள்ள விட்டாலும் புள்ளதான், தவராச அண்ணா புள்ள விட்டாலும் புள்ளதான், செல்வ மலைக்கான புள்ள விட்டாலும் புள்ளதான். ஆதரிப்போம், திருப்பி ஆதரிப்பேன். நாங்க இது எங்கட இல்லப்பாடு. நாங்க பிள்ளையண்டா பிள்ளை சரியனா சரி. நாங்க ஊடக தர்மத்துக்கு மங்காலயம் போய் உங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும் நல்லதை மட்டும் தான் காரியம் வந்தான். நீங்க என்ன சொன்னீங்க வந்து அது துரோகி. சரி, உங்களோட 3ஆம் நம்பரை சொல்லிருக்காங்க. இதுல மக்கள் உங்களை பன்னி மந்தனி எப்படி காய்ச்சிருப்பாங்க, பிரச்சனை இல்ல. வந்தோட நாய் இந்த இப்ப ரெக்கார்ட் என்ன பழக்கம் இது? இது என்னது? என்ன கலாச்சாரம் இது? ஒரு நீங்களாம் சொல்லி உங்களோட அப்பா போராட்டத்தில் இருந்த வேண்டும். போராட்டத்தில் இருந்த மகனுடைய பேச்சு இப்படியா இருக்கும்? இப்படியா இருக்கும்? ஒரு போராட்டத்துல கட்டி காத்த மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்துல இருந்த நீங்கள் என்றால் தலைவர் பிரபாகரனுடைய அந்த நிர்வாக கட்டணம் வேற்றுமான அந்த குடும்பத்துல வந்தவுடைய பேச்சு இப்படியா இருக்கும்? இப்படியா இருக்கும்? இதுவரையும் இந்த பேச்சை திருப்பி கேட்காம விட்டதான் கூட. ஒருத்தரும் கேட்காத பட்சத்துலதான் இப்ப பன்னிமந்தாகிய நான் ஆதரிச்சு நான் உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு நல்லதை மட்டும் கதைக்க இனிச்சதான் சொன்னா இந்த விஷயத்த கலைப்பேன். ஏனென்றா நீங்க திருந்தவணும் என்பதற்காக அக்கறை கலைக்கும். அப்ப 6 மாசமா அல்லது 5 மாசமா இந்த நீங்க ஒரு தவறுகளை தட்டி காக்காம விட்டத ஆற்ற தவறு. அப்ப அதுல ஊடகங்களை அந்த கேட்காம மறைச்சு வச்சதாரு? நீங்க தான் ஐயா. நான் கதைக்கல ஐயா, மற்ற ஊடகங்கள் இல்லையா?
மற்ற கட்சியில ஊழல் ஒண்ணும் இல்லையா? நாங்கள் என்ன நான் சொல்லுவோம், கேட்கிற கேள்வி ஏன் கேட்கல? 2 பேருக்கும் விட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏனையா ஒரு ஊடகமும் ஆனா எல்லாரும் போய் வராங்க. நீங்க 5 மாசமா சாவச்சேரி மேல போராட்டம் கண்டி போறீங்க, மன்னார் போறீங்க, தனியத்தான் கார்ல வாரீங்க. எப்படி நீங்க தனியா வர முடியுது? பாதுகாப்பு இல்லாம மக்கள் கேட்கிறோம், ஐயா பாதுகாப்பு முக்கியம். இல்ல நான் தனியாரோட கெத்தா கேட்கிறீங்க, எப்படி உங்களால முடியுது? எப்படி முடியுது? எப்படி ஐயா முடியுது? சாவச்சேரி மேத்தமில இருந்து கண்டி மன்னாருக்கு வந்து இதாபுரமா ரோட்ல எல்லாம் படுத்துக்கிறாங்க. எப்படி உங்களால தனியா அப்படி என்னண்டா அப்படி எப்படி முடிஞ்சது உங்களால? அப்ப உங்களை பின்னாடி இருந்ததா யாரு? வாங்க பேசுவோம், கிண்டுவோம் வாங்க, நாங்க கிண்டுறோம் வாங்க. நாங்க அதான் சொன்னாங்க, தேர்தல் முடியட்டும் மரண அடி இருக்கண்டு. துரோகம் இன்னும் ஒரு தடவை துரோகம் பெறட்டும். அடுத்த ஒன்றா உடைக்கிறோம் நாங்கள். நான் சொன்னாங்க கேட்க போற ஒரு கேள்விக்கும் பதில் பெறாது. உங்கள்ட்ட அரசியல் ரீதியா உங்களுக்கு பதில் பெறாது. நாங்கள் உங்களை நம்பினோம். நீங்க திரும்ப இந்த வேட்பாளரை இன்னைக்கு கூட கூப்பிட்டு உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருப்பாங்களே இல்லையா? நான் கேட்க விட்ட போறோம் நினைத்த வேட்பாளர் கூப்பிட்டு இருக்கணுமா? அப்ப இது என்ன பழக்கம்? இது என்ன நிகழ்ச்சி இது? நாங்கள் இப்போ இதை கேட்காம விட்டோம்னா நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க, மணிமேந்தன் நீங்க தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளிச்சுட்டு போறீங்க, நீங்க உசுப்பேத்துறீங்க, இது என்ன செய்யுங்க? நீங்க கலைப்பீங்களா இல்லையா? அதான் மற்றவங்க கலைக்க நாங்களே கேட்டு விடுறோம். நாளை சொல்லக்கூடாது கண்ணியமேந்தன் நீ ஏன் கேட்கல, நாளைல இருந்து நான் வேறு மாறி அவருக்கு ஒத்தை ஆதரிச்சுட்டு போனா கேட்கக்கூடாது. நான் கேட்கிற கேள்வி நீங்க கேட்டு முடிக்கிறேன். நாளைக்கு வந்து கேட்கக்கூடாது, ஏன் இந்த கேள்வி நீ கேட்க கூடாது. நான் விட்டு அத்தனை கேள்வியும் நான் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு போய்க்கல, நீங்க கேளுங்க நின்றாங்க கொள்வரண்டு. இதுதான் செய்தி. மணிமன்னன் 2 நாள் வந்த மரத்துக்கு முன்னாடி பாராளுமன்றம் சத்தியப்பிரமாணம் செய்யறதுக்கு போகும் வரைக்கும் நான் கேள்வி கேட்பேன். பாராளுமன்றத்துக்கு பிறகு அதுக்கு தான் புள்ள ஆதரவு அளிப்பேன். அதுக்கெல்லாம் கதைக்கலாம் வந்து கதை. அதுக்கு பிறகு நான் அர்ஜுனாவுக்கு போற மாதிரி தான் போவேன். எது வரைக்கும்? மாநகர சபை தேர்தல் பெறும் வரைக்கும் நாங்க போவோம். அதுக்குள்ள திருப்பி இவரங்க மாறுபாரா இருந்தா திருப்பி நாங்க இவருக்கு எதிராக வருவோம். இவரங்க மக்கள் மண்ணுக்கு எதிராக வருவாரா, திருப்பி அதே தவிர திருப்பி செய்வாரா, திருப்பி நாங்கள் இதற்கு எதிராக வருவோம். நாங்கள் தெளிவா இருக்கிறோம். நாங்கள் ஆதரிக்கிறவரும் எங்களை மண்ணுக்கு மக்களுக்கு எதிராக யார் வாயினுமோ முழு பெருமை, அது கணேசவா இருக்கட்டும், பிரகாசனியா இருக்கட்டும், லோகியக்காவா இருக்கட்டும், செல்வனியா இருக்கட்டும், ஜேடியா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், தமிழ் ஜெபனா இருக்கட்டும், ஆரா இருக்கட்டும், எவரா இருந்தாலும் சரி நம்ம ஸ்டைல் தான். தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் கலைக்க வரையில, பொதுவில் கலைக்க வரோம். தனிப்பட்ட வாசை இது அதுக்கு இது தடம் இல்லை. வேற எங்களுக்கு போய் கதைங்க. இதுதான் எங்களோட ஸ்டைல். முடிஞ்சு போச்சு. வன்னிமேந்தன் கோழி ஓகேல, வன்னிமேந்தன் அப்படி கேட்க மாட்டேன்ட்டார், வன்னிமேந்தன் எல்லா கோழியும் கேட்டாச்சு. இப்ப அவ்வளவு அந்த முடிஞ்சு போச்சு. வாங்க உறவுகளே, உங்களுடைய இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் எஸ்பி செல்வம் எல்லாரும் எடுத்துட்டு பேசுங்க பேசுங்க. ஞாபகம் இருக்கா இவர் நாங்கள் கதைச்சது ஞாபகம் இருக்கா அண்ணா? மணிமேந்திரனா இவர் வந்து ஒவ்வொரு கட்சி தாவ இது வந்து மக்களிடையில சரியான குழப்பம் ஏற்படும் சொல்லி நாங்கள் கதைச்சது ஞாபகம் இருக்கும்னு கேட்டேன் நான். அதே எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு வந்து 2 பேரையும் கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க. இப்ப நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் மக்களே, ஒரு விஷயத்தை சொல்றேன். போன்ல கதைச்சது கூட கதைச்சு நான் சொல்றது, நான் அந்த டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நீங்க எனக்கு போன் பண்றீங்க எஸ்பி, நீங்க எனக்கு போன் பண்றீங்க, கேக்குறீங்க அண்ணன் சாப்பிடுங்களா? ஆமா சாப்பிட்டேன். நீங்க பதில் கேக்குறீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க? நான் இடியப்பம் சொல்லி கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன். ஆமா இங்க வந்து சொல்றது மணிமேந்தன் நான் தான் நேற்று போன் பண்ணி நீங்க தான் சொன்னீங்க இடியப்பம் சொல்லி கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன்றது. அதான் நேற்று போன் இப்படியா கதைக்கிறது? இல்லையா சொல்றது? எனக்கு போன் பெறுது, எனக்கு ஒரு நாளைக்கு 20க்கு மேற்பட்ட போன் பெறுது, எனக்கு யாரும் தெரியாது. இப்ப நேற்று போன்ல கதைச்சவர் அந்த இன்னும் கதை கதைச்சவர், அப்ப நீங்க செட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. எனக்கு தெரியுமா அது கதைக்க? நான் பப்ளிக்ல இருக்கேன், என் நம்பர் பப்ளிக்ல இருக்குது, எந்த நம்பர் தொலைபேசி பப்ளிக்ல இருக்குது. எனக்கு பேஸ்புக்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது, வைபர்ல வருது, என்ன 2 போனுக்கும் வருது. என்னோட கதைக்கிறாங்களும் தெரியும், போன் எழுதி கொண்டே இருக்குது. எனக்கு யாருன்னு தெரியும்? இவர் இந்த நம்பர் கதைச்சவர், எனக்கு யாருன்னு தெரியாது. சொந்த பேரும் சொல்ல மாட்டாங்க, பேரு நான் ஹலோ வணக்கம் வணக்கம். அப்ப நீங்க இவரோட இது காய்ச்சிங்க என்ன இது என்ன இது
உடனே தாங்க சொல்றதுன்னா நாங்க உங்களை கலைச்சோம். இந்த மக்கள் மத்தியில் என்னன்னா உண்மைன்ற நம்ப வச்சு நம்ம ஒரு கெட்டவராகிறாங்க. உண்ட விளையாடி நடக்காது. அதுக்குத்தான் கொஞ்சம் பேர் தொலைபேசியை இப்ப நான் ஆன்சர் பண்றேன் இல்லை, குறிப்பிட்டாக நான் போன ஆன்சர் எடுக்கிறேன் இல்லை. நான் அது புதுசா அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி வரேன். சில பேர் கதை கேட்கல, 4-5 பேர் போன் பண்ணிக்கல, அதே விஷயம் மேல வந்து பேச வரைக்கும் கணக்கு அதே எல்லாரும் சுத்தி வச்சு பேசிக்கணும். அப்ப இதுல ஒன்று மட்டும் நாங்குது, ஒரு ஆள் காய்ச்சி போட்டு அவ்வளவு தகவலும் ஒன்றா அங்க பரிமாறப்படுது. அல்லது அவங்களை கண்பஸ்ல இருந்து இங்க இந்த மாதிரி நான் கதைக்கிறத கேட்டுக்கொண்டு நிக்கிறேன். ஏதோ ஒன்று நடக்குது. எதுக்கு இந்த ரெட்ட வேஷம்? ஏன் இந்த வேஷம்? எதுக்கு இந்த வேஷம்? நான் மக்களுக்கு நான் உள்ள சொல்லிக் கொள்றேன். நீங்க எந்த போன் நம்பர் எதிர்லோக்கம்ல இருக்குது, யூடியூப்ல இருக்குது, சும்மா கூகுள்ல போய் பன்னியமேந்த தமிழ்ல அடிங்க, எந்த போன் நம்பர்ல இருந்து எல்லாம் வரும் உங்களுக்கு. ஆனா இது சொல்றாங்க போன் நம்பர் வருதான்னு போய் தேடி பாருங்க, ஒன்றும் இல்லை. எதுக்கு ஐயா நான் பயப்படுறேன்? எந்த கருத்தை சொல்றதுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் ஐயா. நான் ஏழைதான், ஆமா ஏழைதான், ஆனா நான் நேர்மையா இருக்கிறேன். என்ன பிரச்சனை எனக்கு? நான் இந்த மக்களை ஏமாத்தி மக்களை சுத்தி அடிச்சு பொய்ய சொல்லி ஏமாத்தி கொண்டு போறேன். நான் பிசினஸ் வியாபாரியும் இல்ல, அதான் ஒருவன் செய்ய போறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பேன் மக்களுக்கு, தெரியாத விட்டுட்டு ஒதுங்க அவ்வளவுதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அஜித் சொன்ன மாதிரி இது நன்றி கட்ட உலகம் அப்பா. நீங்க நான் சொல்ற விஷயத்தை இப்ப நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க, திருப்பி பாருங்க. நான் சொன்னது நடக்குதோ இல்லையோ? நீங்க போன் பண்ணி நான் சொல்லி பசிக்குது சாப்பிடுறேன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா? மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்லி சரியோ உண்மையில நன்றி கட்ட உலகம் தான் இது. இப்ப டைம் வந்து நீங்க சொல்லிக்கிறீங்க இப்ப ரோட்ல போய் கொண்டிருக்கிறேன், எங்க நான் பேக்ரவுண்ட்ல வச்சு நான் இப்ப பஸ்ல போய் கொண்டிருக்கேன். நீங்க சொன்னீங்க பஸ்ல போறேன், என்னடாப்பா அடே பஸ்ல போறேன்னா நான் சொல்லலாம். சொன்னீங்க இன்னும் சாப்பிட்டாண்டு இன்றைக்கு நான் இந்த பங்கு சந்தைக்கு பிச்சை சாப்பிடுறத காட்டினேன்.